உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் 50 IAS மற்றும் IPS அதிகாரிகள் இணைந்து வாங்கிய நிலம் தற்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், அவர்கள் நிலம் வாங்கிய சில மாதங்களிலேயே அந்த பகுதியை ஒட்டி பெரிய பைபாஸ் திட்டம் அறிவிக்கப்பட்டதுடன் அந்த நிலத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளது. போபால் நகரின் கோலார் பகுதியில் உள்ள குராடிகாட் கிராமத்தில் 2.023 ஹெக்டேர் விவசாய நிலம் கடந்த 2022 ஏப்ரல் 4ஆம் தேதி ஒரே பதிவில் வாங்கப்பட்டது. இந்த நிலம் சுமார் 5.5 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வாங்கிய 16 மாதங்களுக்கு பிறகு அதே பகுதியை ஒட்டி வெஸ்டர்ன் பைபாஸ் திட்டத்தை மாநில அரசு ஒப்புதல் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து 2024 ஜூன் மாதத்தில் அந்த நிலம் விவசாய பயன்பாட்டிலிருந்து குடியிருப்பு பயன்பாட்டிற்கு மாற்றப்பட்டது. இதனால் நிலத்தின் விலை வேகமாக உயர்ந்தது. ஆரம்பத்தில் சதுர அடிக்கு 82 ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட இந்த நிலம் தற்போது சதுர அடிக்கு 2500 முதல் 3000 ரூபாய் வரை மதிப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மொத்த மதிப்பு தற்போது 55 முதல் 65 கோடி ரூபாய் வரை உயர்ந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலத்தை வாங்கியவர்களில் மத்திய பிரதேசம் மட்டுமல்லாமல் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஹரியானா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த IAS மற்றும் IPS அதிகாரிகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. சில அதிகாரிகள் தங்களது சொத்து விவர அறிக்கையில் ஒரே எண்ணம் கொண்ட அதிகாரிகள் இணைந்து செய்த முதலீடு என்று குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து பைபாஸ் திட்டம் மற்றும் நிலமாற்றம் குறித்து முன்கூட்டியே தகவல் தெரிந்திருந்ததா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுவரை எந்த சட்டவிரோதமும் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் இந்த விவகாரம் நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒரு திட்டம் அமலுக்கு வரப்போவதை முன்கூட்டியே உணர்ந்ததால் தான் ஒரே நேரத்தில் சுமார் 50 அரசு அதிகாரிகள் ஒரு நிலத்தை வாங்க முதலீடு செய்திருப்பார்கள். அந்த தகவல் எப்படி அதிகாரிகளுக்கு இடையே பரவியது என்பது சட்டவிரோதமாகவே இருக்கும் என பொதுமக்கள் பலவித கருத்துக்களையும் முன்வைத்து வருகின்றனர்.